ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு பிகேஆர் ஃபேமிலி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3ஆம் மாதம் 6ஆம் தேதி என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் இன்னைக்கு என் ஹஸ்பண்டோட பர்த்டே. ஓகே, நேற்று நைட் வந்து அவ்வளோ எதிர்பார்க்காத அளவுக்கு வடிவாக செலிப்ரேட் பண்ணாங்க. என்னாச்சு பட்டாசுலாம் கொளுத்தி சும்மா அப்படித்தான் இருந்தது. இப்போ என்னன்னு சொன்னால் இந்தியன் ப்ரோக்ராம் வந்து விச்சி அபி எங்களோட அம்மா காடுங்க அப்படியே எங்களோட அம்மா நிற்கிறா பசக்கார அம்ா எதனாலும் வந்துடும். என்னதான் சொன்னாலும் ஆமா இவங்களும் சொல்லுவாங்க வெளியே தப்பா வச்சிருவாங்கம்மா. ஓகே, முதல் நாளே வந்து இன்னொரு விஷயம் வந்து அம்மா சஜி ஸ்வேதா நஸ்மி அப்பா எல்லாரும் வந்தவே ஸ்கூல்ன்றபடியா இன்னைக்கு விடியப்புறம் 3 மணிக்கு போயிட்டாங்க. ஸ்கூல்ல எல்லாம் அனுப்பிட்டு ஸ்கூல் முடிஞ்ச கையோட வருவானு சொல்லிட்டு போயிருக்கணும். அதே மாதிரி எங்க அப்பா தோட்டம் வச்சிருக்கபடியா தண்ணி கட்டணுமா, அதை கட்டி முடிய வர்றேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்ப அவங்க எல்லாம் வாராங்க, எல்லாருமே வாரினோம். இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா சமைக்க போறோம். ஓகே, சமையல் நான் தான் செய்ய போறேன். எனக்கு வந்து ஹெல்ப்புக்கு வந்து அம்மா விச்சி அங்கால அவி விட்டுருவோம். இதுல இங்க பாருங்க, ஹாய் சொல்லிவிடுங்க ரித்தி. ஹாய். ஓகே, எல்லாரும் வர போறாங்க. எல்லாருக்கும் நான் தான் சமைச்சு கொடுக்க போறேன். எல்லாரும் ஹெல்ப் பண்ணி தர போறாங்க. இப்ப அதுக்கு முதல்ல என்ன செய்ய போறோம்னு சொன்னா விச்சி எங்களோட அம்மா என்ன செய்யுங்க, அம்மா அப்பாவும் இளநீ இல்ல நானே வெட்டுறேன். பாவமா இருக்கு. நானே வெட்டுவேன். அங்க மழை எழுந்து குழந்திருக்கு நம்ம பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும். இப்ப நாங்க என்ன செய்யறோம், இளநீ வெட்டி குடிச்சிட்டு ஓகே, இப்ப நாங்க இளநீ வெட்டிட்டு திரும்ப அடுத்த வேலைக்கு போவோம். ஓகே வாங்க. என்னைய பார்த்து ஒரு கேள்வி எனக்கு கேட்டுட்டுக்குள்ள எனக்கு மன வருத்தமா இருக்கு. என்ன வச்சு ஓகே ரித்தி குட்டி வந்திருக்கேன். அதான் ஐயோ வெட்டு போகணும். ஆமா அப்படி சொல்லக்கூடாமா, பப்ளிக்ல சொல்லக்கூடாமா. ஒரு கோப்ப கோபியா ஜொக்கு 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 கப்பு 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 கப் கப் மாறி வந்துடுச்சு. ஓகே, என்னைய பார்த்து வச்சு ஒரு கேள்வி கேட்டுட்டு என்ன சொல்லுங்க ஆபம், உங்களுக்கு வெட்ட தெரியுமா? இன்னொரு விஷயம் வந்து பிறந்த நாள் வந்து அங்க போயிட்டேன்னு சொன்னா கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சந்தைக்கெல்லாம் போயிட்டு எல்லா பொருட்களையும் பண்ணி கொண்டு வர போயிட்டு பர்த்டே போயை காட்டுறோம். இந்தியால பாத்தீங்கன்னா எங்களோட ரித்தி குட்டிய பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்காருன்னு பாத்தீங்களா, நல்ல பிள்ளையா இருக்கு. ஹாய் சொல்லிவிடுங்க ரித்திக். ஹாய் ஹாய். இது இது என்னன்னு சொல்லுங்க, இது என்னன்னு சொல்லுங்க. இது இளநீ. இது என்னது? அப்பே நீ கேட்டீங்க என்னது என்ன? ஓகே, இந்த சமையல் வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இன்றைக்கு வியாழக்கிழமைன்றபடியா மச்சம் இல்லை. ஆனா இருந்தாலும் எங்களுக்காண்டி மரக்கறி மற்றாக்கள் பாவம் அதைக்காண்டி மச்சம் காய்ச்சோம். என்னைய ஊத்திட்டோமா சேனல்ல நீ எவ்வளவு கூட வந்திருக்காண்டு. சின்னலே கூட வந்திருக்கு. நீங்க குடிங்க நீங்க குடிங்க. என்ன சொன்னீங்க? இளநீ வெட்ட தெரியுமா? அப்ப சொன்னீங்க வெட்டத்து, ஆனா வழுக்கு இல்ல வச்சு போடுங்க அதுல இல்லையா. ஓகே, நாங்க இப்ப இளநீ குடிச்சிட்டு வச்சு வேலையை தொடங்குவோம். நீங்கள் ஓகே, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு கொண்டு வந்து எல்லாத்தையும் தந்துட்டு போயிட்டு இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் சொல்லுங்க பாப்பா. மரக்கறி எல்லாத்தையும் வெட்ட வலிக்கிறோம். நீங்க என்ன மட்டும் மரக்கறி சமைக்கிறோம் வேற சொல்லுங்க பாப்பா. நாங்க வியாழக்கிழமை வழியா அப்படித்தான் செய்வோம். ஆமா நாங்க பிடிச்சி இப்ப என்ன பிரச்சனை சொன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்க எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். இன்னைக்கு மரக்கறியினுடைய மரக்கறியை அள்ளிட்டு வந்துருக்கு. இதா அப்பலாம் அம்மா மாட்ட கொடுத்துட்டு ஓடியாங்க பாப்பா, விக்காம கொடுத்துட்டு ஓடியாங்க பாப்பா. சரி ஓகே விச்சி இந்த இருக்கு பூ அப்பளம் என்ன இருக்கு. ஓகே, நாங்க மரக்கறியெல்லாம் வெட்டிட்டு வச்சு காட்டுவோமே. என்ன அம்மா நேற்று 3 மணிக்கு போனீங்க, சாரி இன்னைக்கு 3 மணிக்கு போனீங்க, வேலைக்கு போகலையா? நாங்களா அது உங்களுக்கு தேவைப்படாது, வந்து வேலையை பாக்குறீங்களா?
அப்ப நீ வந்து நிக்கிற ஏன் இப்ப வேலைக்கு போகாம நின்ற நீ நித்திர 3 மணி போக எல்லாம் எடுத்து வச்சுட்டு 3-5 நாலஞ்சுக்கு தானே நலாம் வைக்கிறேன். 1 மணிக்கு அளப்பு நிறுத்தி அவ்வளோ நலாம் எடுத்து பார்த்தோம். 8 மணி மலாம் அடிச்சேன். உங்க அம்மாவோட பிரிப்பாய் எல்லாரும் எழுப்புன மாமனுக்கு தெரியுது. வேற செய்வா வச்சு பாபா உனக்கு அண்ணன் இவ்வளவு அங்க மரம் வெட்டு வா யாரு சமைக்கிறீங்க? மனசருக்கு அந்த கதை உனக்கு தேவைப்படா வந்து வெட்டு வா அப்ப நீ வந்துருக்க அபி பாக்க ஒரு வட்டம் அம்மா பாக்க தானே போறோம் சமைச்சா பிறகு அதான் சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் மச்ச மாதிரி இருக்கு என்னையா ஏன் ரித்தி கம்மி கொண்டு பாத்தீங்களா வந்தோடனே இப்படி பாத்தீங்களா அடி உனக்கு தந்த ஏன் சும்மா வந்து குடிக்கிற எங்க நீ குடிக்க அடிக்கினா கொண்டுமே சொல்ல மாட்டோமே அப்படின்னா எல்லாரையும் இல்ல நாங்க சொல்லணும் என்ன அக்கா நல்லா இல்லையா படிங்க வடிட்டு வந்து குட்டிக்கார நல்லா இல்லையா வடிட்டு வாங்க குடிக்காதேடா ஓகே என்ன செய்றீங்க? பீட்ரூட் நீங்கள் நான் இப்ப கரைச்சி நீங்கள் முதல் இவ்வளவு நான் தக்காளி வெட்டினால் மாவல் கத்தரிக்காய் வெள்ளக்கறி வச்சுட்டு அடுப்புல மாவல் நீங்க என்ன அதுக்காக வந்தத கேக்கல அவ நீ இப்ப என்ன செய்யற பைத்தாங்க உடைக்கிறாள் அதுதான் ஒரு அதிசயம் இப்ப இன்னைக்கா பீட்ரூட் பிரட்டல் கேரட் சம்பல் பைத்தங்காய் பிரட்டல் உருளைக்கிழங்கு தக்காளி பழம் குழம்பு கத்திரிக்காய் வெள்ளக்கறி இவ்வளவு மரக்கறி ஆகுறது மச்சக்காரருக்கு இதோட சேர்த்து நண்டு குழம்பும் கனவா குழம்பும் இறைச்சி இது இவளுக்கு இவ்வளவு நேரம் சொல்லலப்பா அதான் மூவம் சரி இல்லைஞ்சு பாருங்க நீங்க இப்ப மச்சப்பட சொன்னா அப்படி திருப்பி வருதுன்னு பாருங்களேன் நான் சொன்ன நீங்க மரக்கறி ரெண்டுக்கும் அந்த ரெண்டும் ஒரு ஆக்கல நீங்க உனக்கு கடவுள் காட்டுவா சமையல் நான் தான் சமைக்க போறேன் இறைச்சி கறி நீங்க வைங்க மச்ச கறி எல்லாம் வருது வருதுன்னு வராங்க நான் வைப்பேன் எங்க அம்மா எல்லாம் செய்துடுவா ஆனா இப்ப மாறிதான் நடக்குது ஒண்ணும் செய்ய இல்லாது செய்வோம் அங்க அவதான் நண்டு கனவெல்லாம் மாட்டினவா நாங்க இப்ப மரக்கறி எல்லாத்தையும் சமைச்சு எடுத்துட்டு அதுக்கு பிறகு மற்றவங்களை பார்த்து வச்சுக்கிறேன். அப்படியா? இப்போ நான் என்ன சொன்னேன் எல்லாம் சமைக்க முடியாது பார்க்குறேன் இல்லை சமைக்கிறதே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய டைம் பண்ணுவேன்னா நிறைய மரக்கறி நிறைய கறி அதை சமைக்க முடிய வச்சு உங்களுக்கு சாப்பிடுவோம். ஓகே. வைத்தாங்க பிரேட்டர். அடுத்தது அங்கே எங்கள் அம்மா கனவா கறிக்க போகிறா வெளியில் அரைச்சி முடியுது ஏன்னா டைம் காணா நிறைய கறி வைக்கிறபடியா அதால் நாங்கள் காட்டு இல்லாத எல்லாத்தையும் காட்ட இல்லாது கிடைக்க உங்களுக்கு காட்டுறோம். அப்படியே அம்மா கனவா கறி வைக்கிறாங்க அதே மாதிரி தான் காட்டுறோம். இது வைத்தாங்க பிரேட்டர். இனிதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? ஓ அதுக்கு முதலாளி அம்மா சொல்கிறோம் வீட்டுக்காரங்க காணிலையா? வருவா வருவா போய் பார்த்துட்டு வர. என்னம்மா செய்கிறீங்க நீங்கள்? வெயிட்டிங் என்னது கறி வைக்கிறதுக்கு உங்களை பார்க்க நினைக்கிறோம். இப்போ கார்லிக் அம்மையை சமைச்சு மீன் சமைச்சோம். அப்படித்தான் உங்களுக்கு
அப்ப சமைங்க வயசுருக்கேன் நானே 27 வயசுல தான் சமைக்க போறேன்னா ஏம்மா என்னைய பார்த்து பண்ணிக்கிறீங்களா சமைக்க மனுஷனுக்கு சமைக்க போயிருந்தாங்கம்மா சரி வாங்க இவக்கு பெரிய எட்டு தமிழ் சொல்லுங்க முடிக்கணும் பசங்க முடிக்கணும் தமிழ் சமையல்காரி இல்லை இந்த கனவா போடுறதுக்கு காயின் வேணும் ஓகே 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 ஓகேடா ஓகேடா அப்படியா அவங்க சொல்லுவாங்க எனக்கு எல்லாம் நீங்க செய்வாங்க நான் சமைக்கிறேன் வடியா கிண்டிடுங்க நீங்க தான் கிண்டிட்ட மூடி விட்டீங்கன்னா ஓகே ஆக்களுக்கு நீங்க தானே படிக்க விட்டது என்னது சமையல் எங்களை சொல்ல மாட்டேங்க சமைச்ச பழம் இல்லை சொல்ல மாட்டீங்களா எங்கள் அம்மா எங்களை வேலையே வாங்கல அப்படி ஒரு அம்மா அப்படியா இப்படி ஒரு அம்மா பிடிச்சி வச்சிருக்கு உங்களுக்கும் எங்கட அம்மா அப்படிதான் உங்களோட அம்மா தான் உங்களுக்கு செய்யறது அது சில தாய்மையால் அப்படிதான் படத்துக்காக சேர்ந்து படிச்சா சரி பணத்துக்காக என் மனசை மறந்து அவன் கூட தங்கமான மனச மறந்து அவன் கூட போறியே சீச்சி சீச்சி சொல்லிட்டா ஆ அதனால சீச்சி தூர தள்ளி தூர தள்ளிட்டா தள்ளிட்டா என்ன ஒரு வரி கடனை அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணி கொடுத்துருக்கோம் சொல்லுங்க ஓய் முடியல என்னம்மா ஓ உங்களுக்கு கிண்டி விடுங்கல நம்ம கடவா கடையை மறந்து போனது சமைக்க பழகிட்டாள் விச்சி நான் ஒரு சமையல்காரி விச்சி அடுப்பே முட்டாம சமைச்சேன் யோசிச்சு பாருங்க இது நம்ம காரணம் இது உண்டு இது நிப்பானே நிப்பாட்டிட்டீங்களா எஸ் நிப்பாடினா விச்சி உங்களுக்கு வைக்க தெரியுமா கடை வாக்கல விச்சி நான் எல்லாம் பழகிட்டு இருந்துச்சு சவளை கறி வைப்போம் அவ்வளோ கறி வைக்கிறீங்க அதெல்லாம் பழகி ஐயோ கடவுளை எனக்கு கறியே வரும் என்ன இப்படி சொல்லிட்டீங்க நீங்களே வேணான்னு சொன்னா அம்மா உப்பு எடுத்துட்டு வாங்க தயவு செய்து கொஞ்சம் எங்க அம்மா வேலை வைக்கக்கூடாதுன்னு தான் பாக்குறேன் மனசு கேட்குது இல்லை மனசும் கேட்குது இல்ல தனி என்னபடியே என்ன செய்யறது நெருங்கிய கறி வைக்கிறபடியே போட போகிறேன் சொல்லுங்களேன் இல்ல கல்லு போடுறோம் உப்பு போடுறோம் அம்மா சொன்னாங்க அவள் கதையை கணக்கு இருக்காங்க ஏண்டா அவைக்கு ரித்திகா பாக்கலாம் இருக்கா சாலியா சரியா கணக்கு இருக்காங்க அவனுக்கு சரிசமமாக சண்டை அடிக்க பார்த்துட்டு வரோம் அவன் எதாவது எடுத்திருப்பான் கைதாங்க ரித்திக் கைதாங்க கேக் கட்டினவங்களா மௌனியா சினிமாவில் வந்து கொஞ்சம் வேறு டைம் இப்போ சமையலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளையரிசி சோறு, கத்தரிக்காய் வெள்ளைக்கறி, பீட்ரூட் பிரட்டல், உருளைக்கிழங்கு தக்காளி பழ குழம்பு, பைத்தங்காய் பிரட்டல், கேரட் சம்பல், அப்படியே பார்த்தா அப்பளம் பொரியல், இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வல்லாரை கீரை. ஓகே, அப்படியே நாங்கள் இனி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் உங்களுக்கு மச்ச சாப்பாடை கட்ட போகிறோம். இந்தியாவில் கனவா கறி, இந்தியாவில் நண்டு கறி, இறைச்சி கறி இப்போ வரப்போகுது. ஓகே, நான் சொன்னேன் இறைக்க முடிய மவள் வருவாளன்ட்டு. இப்படி வந்து நிற்கிற பார்த்தீங்களோ? ரித்திக்குட்டி சாப்பிடுவோமா? இது நண்டு
அடுவுக்கு வல்லாரை இது அவியத்தை செஞ்சது. அது இது மட்டும்தான் அதை பொரிச்சது, அது அவியத்தை செய்தது. ஓகே அவியல் தான். ஓகே, இனி இப்போ சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்து சாப்பிட போகிறோம். டேஸ்ட்டை கேட்போம். நான் அப்பளம் மட்டும்தான் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறேன். அம்மா என்ன மாதிரி சாப்பாடு எல்லாருக்கும் மச்சமா? மரக்கறிக்காரனு குர்ரி பக்தி மயமானவன் யார நினைக்கிற? கிழமையில ஒரு நாள் தான் ஒழுங்கா இருப்பான் அந்த வியாழக்கிழமை. ஆம்பளை பிள்ளையே ஒரு நாள் சரி என்ன செய்யுது, விதை வந்துருக்கு. அப்படி அதனால அழிய நினைச்சுனா நாங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. ஒரே ஒரு வேசன் மட்டும் நல்லா அடி வேண்டி இருக்குது. அதான் அது கழுவைக்கத்தான் அவளுடன் சோறையமோட கறிதான் இருக்குது போல கோப்பையில. அப்படித்தான் நாங்கள் ஸ்பெஷலாக இன்றைக்கு அப்ப அவ என்னண்டு கிள்ளி சாப்பிடுறது? இன்றைக்கு வர பர்த்டே வரவங்கள அண்ணாக்கா அப்போ நாங்கள் அப்படி தான் கொடுப்போம். அவள் பார்த்தீங்களா, அவன் நடுவுலையா கையை வச்சுக்கிள்றது? அதுக்கே அப்பளம் போட போறியா? நடுவில் டெக்கரேட் பண்ணிவிடும் தம்பிக்கு. இதே எங்கிரி விடு, இல்லாடி டி என்று அடிச்சு விடு. டிலோ டீயில் தான் அடிப்பேன். ஓகே ஓகே. தண்ணி நீங்கள் கொண்டு வரணுமா? என்ன அப்படி வழியில என்ன சாப்பிட போறீங்க? அதில் கொண்டு வர போய் சாப்பிடுவா. அவி போடியா அப்படி இல்லை, இந்த கை எங்க வச்சு சாப்பிட போறீங்க? கிழமையில ஒரு நாள் தான் ஒழுங்கா இருக்கிறது. ஆனா என்ன இது சொல்லுவாங்க, இதா இருக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்லுவாங்க, என்னது இந்த சாப்பாடு போட்டு கொடுக்குறது. அவ நான் போடட்டே. நீங்க போட வேணாம். அவள் கலர்கள் பத்தியாரி கலர் மஞ்சள் பச்சை எல்லாம் ஒரு கலர்ல இருக்கு. கலர்ல இருக்கு. பருப்பு வைக்கலையா? அப்படிதான் எனக்கு விசாரவாருதி. நாவல் பருப்பா உனக்கு போகணும். வச்சது முதல் சாப்பிடணும். மச்சக்காரருக்கு மச்ச தேவை. அப்படி இல்லை இல்லை, இதை வச்சுட்டு உருளைக்கிழங்கு கறி சாப்பிட மாட்டாங்க. மச்சக்கறி வை. அப்படி கலர்ஃபுல்லாக இருக்கு என்ன சாப்பாடு. அபி நீங்க பாராட்டணும். என்ன சொல்லுவாங்க, சைத்தங்க சாப்பிட மாட்டாங்க. இறைச்சி கறியை விட்டுட்டு பேருந்து கொடு. எல்லாத்தையும் போட்டால் என்னண்டாடி தின்னுவாங்க அவங்க. அப்போ டிலோ கோவிப்பானே அவைக்கு இறைச்சி கறி ஊற்றுக்கிறீங்க. எனக்கு தெரியல. மரக்கறி ஏண்டா கணவாயம் கொஞ்சம் விட்டு விடு. எல்லாம் தான் வைக்க போறேன். நான் வஞ்சாய செய்ய மாட்டாங்க. என்ன வேணும்? புது நண்டோ? புது நண்டு பரிசு அவர் சாப்பிடவே இல்லை. வேறு நண்டு தரலாம். புது நண்டு பாருங்க, நம்ம கூட தரேன். அம்மா என்ன உருட்டி எல்லாம் யாரா கறியா? ஓகே அம்மா, எனக்கு இன்னொரு கரண்டி வேணுமா? நண்டு போடடாங்க காணா வரும். அதனால நண்டை சாப்பிட்ட குறையில கொடுப்போம் கொண்டு. புதுசு வேணுமா உனக்கு? புதுசு என்ன செய்ய கோப்பையை பெருசாகி கொடுக்கணும். அது எங்க போறது தெரியாம இருக்கு கறியில. சரி, அடுத்த 2 டீம் வருது. சரி சரி சரி, நண்டு போட இடங்கான தாலியாக்கா. அவங்க சாப்பிடல, கை வச்சு விழுந்துரு. திரும்ப கொடுப்போம் கொண்டு வந்து. ஹலோ வணக்கம். எப்படி இருக்கு உங்களோட மனைவி சமைச்ச சாப்பாடு? கை வைக்க இடம் இல்லாமல் இருக்குதுண்ணே. எந்த பக்கம் கையை வச்சு சாப்பிட்றேன்னு தெரியாம இருக்குதுண்ணே. வல்லாரை
முதலா பெரிய சாதனை படைச்சிருக்கிறேன் நான் உங்களோட மனைவி இன்றைக்கு. கத்திரிக்காய் கனவா 3 அடுப்பு வச்சு சமைச்சிக்கிறா. மாட்டிறைச்சி, மாட்டிறைச்சி, அப்பளம், அப்பளம், நண்டு. ஒரு காலம் இருந்தா என்னதுக்குள்ள வைக்க இடம் இல்லை. அதான் நான் போடல. ரைட், ஓகே. சோடா ஃப்ரிட்ஜில் இருக்குது. ம், நல்லா இருக்கு. வேறு லெவலில் இருக்குதானே. ஆனால் என்ன 2 தான் சாப்பிட கொஞ்சம் லேட் ஆகுது. நான் என்ன ராஜிங்களா பார்த்த உடனே எனக்கு எதாவது சாப்பிட்றேன்னு தெரியாமல் கன்ஃபியூஸில் சாப்பிட இல்லாமல் இருக்குது. சரி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ சாப்பிட வலிக்கிட்டு இருக்கோம். நானே சமைச்சு நானே உங்களுக்கு சொல்லல அதை டேஸ்ட்டுகளை சொல்லுங்கம்மா. சாப்பிடுறீங்களா? அபிநயா டேஸ்ட் பிடிபடையில உனக்கு இப்போதான் பிடிபட்டுருக்கு. ரித்திக் அப்பெல்லாம் சாப்பிட்ற வழியை பாருங்க. இந்த அண்ணா பேர அச்சா உண்மையிலே சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கா. நான் நிறைய கறி வச்சபடியா மூஞ்சில் அப்படி அடிச்ச மாதிரி இருக்கேன் இல்லையா? நீ சாப்பிட்றதாடே ஆயிடுச்சு. எல்லாரும் இல்லாதா உலகம் ஒரு வட்ட மொழி, வாழ்க்கை ஒரு வட்ட மொழி. அது அப்பளமையா? சாப்பிடுங்க. ரித்தி குட்டி எப்படி இருக்குன்னு சொல்லல. அது பூ அப்பளம். ஒருக்கா சொல்லுங்க சாப்பிட்டு எப்படி இருக்கு. உண்மையை சொல்லுங்க. நீங்களாவது உண்மையை சொல்லுங்க. நல்லோருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் சமைச்சு நாங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிட்டு இருக்கோம். சத்யாக்கள் வந்து கொண்டிருக்கிறோம். அவைக்கும் சாப்பாடை கொடுப்போம். தங்கச்சி பார்த்து அவள்கிட்ட இதுக்கு வராதுன்னு தான் நிற்கிறேன்னு பார்ப்போம் என்ன சொல்கிறாள்ண்டு. நீ உண்மையாவா? சொல்லிட்டேன். சரி வாங்க வாங்கம்மா. என்னது இந்த சர்ப்ரைஸ் தான் சேசன். சாப்பாடு தான். இவ்வளவு சமைச்சு டேஸ்டா சமைச்சு அப்படி செய்ய மாட்டேன். நான் பிளான் போட்டேன். அவள் செய்துட்டாள்ல, அதை நான் அவளை செய்யல. இல்ல 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 யாரும் செய்த டிக்டாக் செய்யலைன்னாங்க. இப்ப என்ன நான் 31 கறி வச்சிருக்கணும்னு சொல்ல வாரீங்களா? யாருக்கு 31 வயசு தான். சரி சரி சார், சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதான் சரி. அடுத்த வருஷம் பர்த்டே 32 உங்களை சமைச்சு தாரனே ஹஸ்பண்டுக்கா. சரி சமைச்சு கொடுக்குறேனே. எப்படி இருக்கு சாப்பாடு? கறியெல்லாம் எப்படி இருக்கு? பழையதுண்ணா நீங்க சாப்பிடாம என்ன வச்சீங்க? என்ன என்ன எத்தனை விதம்? நீங்க டேஸ்ட் பார்க்காம என்ன டேஸ்டா வச்சீங்க? அவிட்டாக்க உப்பு கேட்டேனா? அம்மாட்ட உப்பு கேட்டேன். எதுக்கு சார்? உருளைக்கிழங்கு நான் தான் உப்பு பார்த்தேன். கூடவா? உண்மையில சொல்றல. பரவாயில்ல சஜி, பரவாயில்ல சஜி. 0ல இருந்து 65 வீதத்துக்கு வந்திருக்கோம். யோசிச்சு பாரு. உண்மையாவா? சமையல்காரில இருந்து வந்துட்டு 90 வீதம் சொல்றாளா? சரி வரியா சாப்பிடுங்க. நீங்களும் பிரசாந்த் உண்டா சுவேசன்? ஒரே மாதிரி கதைச்சி வச்சு செய்வீங்களா? கொஞ்சம் பரவாயில்ல. அன்றைக்கு நான் என்னத்துக்கு அண்டி சமைச்சு நான் அவ்வளோ கறி வெட்டிங் ஆனிவர்சரிக்கு சமைச்சு சாஜி எப்படி இருக்குன்னு கேட்டா இப்படி உண்மையிலே நல்லா இருந்தது. நல்லா இல்லைன்னுட்டு ஒன்றுமே நல்லா இல்லைன்னுட்டு அதுதான் அவ கொஞ்சம் அதுல அவஞ்சாது உப்பு காராட்டிக்கும் உப்பு இல்ல உப்பு கூடினாலும் அது உப்பு காணும். சரி இப்ப கொஞ்சம் நீங்க வந்த டைம் அப்படி நாங்க இப்ப பின்னரம் கேக் வெட்டுறதுக்கு பிளான் பண்ணிருக்கோம். எங்கேயோ கூட்டிட்டு போறோமே வாங்கல நீங்க.
நாங்க சாப்பிட்டோம் நாங்க நான் சாப்பிட்டு நிறைய கறி வச்சு சாப்பிட்டு சரி அங்க வந்தா கேக் ஒரு துண்டு தானே தருவேன் தானே இல்ல அவங்க வருவாள் அப்படிதான் சொல்லுவாள் அடியான வருவாள் ஓ முதல் பேர் சாஜி அதுலயே கத்துவார் அப்படி இருக்கிறான்னு பிரச்சனை உம்மன் இருக்கிறபடியே தான் பிரச்சனையா அது உண்மை தான் பிரச்சனை சரி இப்போ நீங்க நான் இப்போ வலிக்கிற போறோம் சேஷன் அதுக்குள்ள சாப்பிட்டு கையை கழுவி ரெடியா நின்னுங்க வழியில சரி போ என்ன சஜி டைம் சரி ஐஸ்கிரீம் பண்ணுவீங்களா எனக்கு பிறந்தாள் இல்ல பட் அவர் உழைக்கிறேரம்மா அவர் செய்வார் நான் உழைக்கல நான் வீட்டுல இருக்கேன் அது நீங்க வீடியோல பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க ஏன்னா வச்சு நான் இப்படி எல்லாம் காசு சேர்த்தேன் ஓகே சாப்பிடுங்க எப்படி உனக்கு கரெக்ட் உண்டியல உடைச்சிட்டேன்னா அரி உண்டியல்ல காசு எடுத்தேன் சரியா அப்ப நான் சொன்ன உண்டியல்ல இவ்வளவுதான் கிடக்கு இதுக்கு தான் நான் சாமான் வேண்ட போறேன்னு சொல்லிட்டேன் ஓகேன்னு அதுக்கு எல்லாமே உடுப்புல இருந்து எல்லாமே எடுத்தேன் சரியா நான் பேங்க்ல வந்து கொஞ்சம் சேர்த்து வச்ச ஒரு ஒரு நகை ஒன்று வேண்டிட்டேன் வேண்டினதுக்கு அபி சொல்றா எனக்கு 27,000 தான் இருக்குன்னு சொன்ன நீ என்னென்ன மோதிரம் எடுத்த நீ எங்களுக்கு என்ன உருட்டு உரியான்னு கேட்குறான் இப்போ நான் இதுக்கு என்ன சொல்லலாம் சொல்லு அவளுக்கு சொல்ல இல்லையா அவ மினிஸ்டர் சொல்றதுக்கு நீங்க சாப்பிட்டோலும் நாங்க போவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் சாப்பிட்டாச்சு தங்கச்சியாக்களும் வந்தாச்சு சாப்பிட்டாச்சு இப்போ கேக் வெட்ட போகிற டைம் என்னன்னு சொன்னா நாங்கள் இன்னைக்கு ஈவினிங் கேக் வெட்டுறதுக்கு பிளாக் கலர்ல செலக்ட் பண்ணி நிறுத்தி ஓடியாங்க நீங்க பிளாக் இல்லையே இங்க பாருங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கு அதே மாதிரி பிரசாதம் முடிச்சிருக்கேன் இது தெரியாது இனிதான் புது கொடுக்க போறேன் என்ன தெரியும் ஓகே ஹாய் ஹாய் பிரசாத் பிரசாத் இதே பிரசாத் வேற என்ன நான் இப்ப அங்க நின்று இப்படி காய்ச்சி கொண்டிருக்கேன் நடக்கிற கதையா கதைக்குதா நீ ஒரு ஆனா பொறுமையான மனுஷி தானே சின்ன கொலன் வாங்க ஆய் இல்ல நீங்க எங்க சூப்பராக இருக்கு இங்கால வந்து டேட் கலண்டர் இங்கால விஷ் பண்ணி அது நாங்கள் அதை எடுத்தவர் தான் அதில் வடிவு தெரியும் நடவுங்க கோ
இந்த டிலோ தம்பியால தான் எங்களுக்கு லேட் ஆனது. இந்த சட்டை எப்படி இருக்குக்கா? பிரெக்னன்ட் கேர்ள் மாதிரி இருக்கு. அதுதான் சாஜி முதலே சொல்லிட்டாள் யாருக்கும் கொடுக்க சொல்லி. சரி நாங்க இப்ப போட்டோ எடுப்போமா? கொண்டாங்க இந்த புள்ளிய கொண்டாங்க. ஓபன் பண்ணுங்க அப்படினா கேக் வெட்ட போய் அப்ப நீங்க தான் வாசிக்கணும். ஹாப்பி பர்த்டே ஹஸ்பண்ட். சார் 6ஆம் தேதியில புத்தி விட்டாங்க. 6ஆம் தேதியில அத வடி வராது. ரைட். ஓகே. ஓகே. நாங்க கேக் வெட்டதுக்கு ரெடி ஆயிட்டோம். அப்படிங்க அப்படி கேக். சூப்பரா இருக்கா? கொண்டாடிடா டேய். போட்டோ எடுக்கலடா டேய். அப்படி எங்களுக்கு அடி. அக்காஜி. நண்பா கொஞ்சம் ஜொலிப்பா தெரியல போங்க. ஹேப்பி பர்த்டே டு யூ. அப்படியே வாங்க எல்லாரும். ஆண்டி மாமா வாங்க. வரேங்கடா வரடா. அம்மா சாரி வா வந்து சும்மா நிக்கிறேன். வா பெருசாகமா. வந்து சும்மா நிக்கிறேன். 5 பவுன்ல செயினை போட்டு விட்டா. தங்கச்சி வச்சிருக்காளப்பா. ஐசிங்க தெரியுது. தூர நிக்கிறீங்க. சு மச்சான் உங்களோட வீட்டுல இருந்து யாரும் வரலையா? உங்களோட மாமா மச்சான் 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 மார் பின்சிட்ல இருக்கா? ஒன்றும் கொடுக்கலையா சாஜி? கிஃப்ட்டுகள் ஒன்றும் கொடுக்க மாட்டீங்களா? எஸ்எஸ்ஏ பிளாக் ஆன் யாரு என்னத்தை கொடுத்தீங்க? இங்க பாருங்க. ஆ நஞ்சை கிஞ்சியா கோவங்கள் இருந்தா நஞ்சை கிஞ்சியா ஓடா இங்க வர பிரசாந்த் பெத்த புள்ளை உண்டு. இந்தாங்கம்மா புள்ளைக்கு ஜான காட்டுங்க. அங்க கூட்டிட்டு வாங்க ஜான. இங்க பாருங்க. சரிங்க எல்லாரும் ஜான பாரு. ரைட் ஓகேடா. ரைட் வாங்க போங்க அடுத்து போங்க. பிச்சி போ. ஏன் கவனம் வேலை இல்ல. நான் இதுல உன்னை அப்ப துப்புங்க சார். துப்ப மாட்டேன் எடுப்பேன். துப்புங்க ஒரு 70 வீதம் சொல்றாங்க. சரி துப்புங்க. உங்களுக்கு மார்க்ஸ் போடுறதே வேலை 60%. எங்கம்மா அப்பா விச்சி உங்களுக்கு செயின் போட போகுது. விச்சி இந்தால அவி என்ன போட போற? கை செயினா? போடு சூம்பில் எடுக்கிறேன். போடு வேமா போடு. போடுடா. ஓகே சரிங்க. இங்க பாருங்க. தீத்தண்டி அவள் கோவக்காரி. நான் சொல்றேன் அவ தீத்த மாட்டான். டேய் பாத்தியா? இந்த பட ஏன் தெரியுமா? அவளுக்கு இல்லாம போயிடும். ஓகே நெக்ஸ்ட் வாங்க பைசா போங்க. நான் போடு. ஏய் வாகனம் குடுக்குறாங்க. அஸ்மி போங்க. நான் எல்லாரும் சொல்றேன். இப்போ அது விழா வந்து என்ன ரோலெக்ஸ் வாட்சா? தெரியல எடுக்கட்டா? நான் ஒன்னு கட்டி இருக்கேன். காட்டு யார் டீலோ சாமி. இங்க பாருங்க. அஸ்மி கொஞ்சம் சண்டை இருங்க பிரசாந்தனா. குரா சாப்பிடலாம். உங்களுக்கு கேக் வெட்டியாச்சு கேக் எடுப்போம்.
இங்க பாருங்க சரி 10 போட்டோ எடுத்துட்டேன் இவ்வளோ வேகமாக முடிஞ்சிட்டு ஓகே எல்லாரும் எடுத்துட்டீங்களா போட்டோ ஓகே சிவகங்கைக்கு வந்தீங்கன்னா ஓகே ஆர் டைப் பண்ணதுங்க இது ஆர் டைப் பண்ணது சார் ரத்தத்தில் அழியாங்க யார் ரத்தம் விளையாடி கோழி ரத்தமா பார்க்க போறீங்களா இங்க தான் சார் நீங்க எப்படி பாப்பீங்க தான் நான் வடையெல்லாம் குத்திட்டு கோழி ரத்தமா காட்டு சாலை திருப்பி மடியா காட்டுங்க இல்ல ஒரு கோழி விட்டுட்டேன் கோழி ரத்தத்தில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தந்திருக்காங்க நன்றி இது ஏதோ பவுன் மாதிரி பவுன் மாதிரி இருக்கு பவுன் என்ன கலந்துருக்கா பவுன் மணிலாம் தர காட்டு போறாங்க வேற மணி கொடுக்க என்னது ஷாக் ஆகுது பாருங்க வெறும் மணி கூட 50 லைட் பத்துமோ சின்ன பிள்ளைங்க பத்து பாருங்க ஜிம்முக்கு வந்தேன் நாலஞ்சு கலர் தெரியுமா அப்ப இவ்வளோ மினக்கடி வாங்கி தந்திக்கு உண்மையாவா இதுதான் நான் சொன்னது எது எப்படி எனக்கு தெரியுண்டா தெரியுண்டா பாப்பா என்ன சாமாண்டு மணிக்கூர் கூட வாங்கி ஏறி வச்சது உங்களுக்கு இப்படி செய்றீங்க எடுக்க காணும் எப்படி ஏதோ என்னால முயன்றது ஏன்றது நன்றி சரி இல்லை அவ்வளோதான் ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி இதோட வேன் போகுது ஓகே வேன் போகுது